அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 மீனம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் ராசியான மீனராசினியர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீனராசி, உங்கள் ராசியில் பாருங்கள், சனி ஒரு பக்கம் இருக்கார். உங்களை போட்டு அப்படியே அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மனக்குழப்பம், அப்படியே உடம்புல பிரச்சனை, ஹெல்த் ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான சில கஷ்டங்கள், சங்கடங்கள், மன ரீதியான பாதிப்பு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி வாழ்க்கை தான் மீனராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ 5ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது உச்சம் பெறக்கூடிய குருங்க, சரிங்களா? ராசிநாதன் உச்சம் அடைகிறார், ராசியவே பார்க்க போகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம். 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனி கடுமையான நடுப்பகுதியில் இருக்கீங்க, கடுமையான பாதிப்பில் இருக்காங்க மீனராசிக்காரங்க. இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு வர்றாருங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குரு உச்சமடைவார் கடகராசியில். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த அமைப்பு, சரிங்களா? ஆனால் உச்சம் பெறக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒளி பொருந்திய நல்ல ஒரு பிரைட்டாக இருப்பார். அந்த நல்ல கிரகம், சுப கிரகம் உச்சமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ டாப்பில் இருக்காருன்னு அர்த்தம் அவர், சரிங்களா? நல்ல ஒரு ஒளி பொருந்திய நிலையில் இருப்பார். அவர் இருக்கிற இடமும் சிறப்பாக இருக்கும், ஒளி பொருந்திய நிலையில் இருக்க ஒரு பார்வையும் நல்ல ஒரு பலனை கொடுத்துரும். அதனால தான் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானத்தை, விருச்சகத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை, மகர ராசி பார்ப்பார். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே, ஜென்ம ராசியவே பார்ப்பார் குரு, சொந்த வீட்டையே பார்ப்பார். அப்போ இது இந்த குரு பயிற்சி நல்ல குரு பயிற்சிங்க மீனராசிக்காரங்களுக்கு. கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னால் அது மீனராசிக்காரங்களுக்கு தான். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய போராடிட்டீங்க. கடந்த காலமெல்லாம் பார்த்திங்கன்னா அது 2025 உங்களுக்கு சுத்தமாக சரியில்லாமல் இருந்திருக்கும். ஜென்ம சனி போட்டு உங்களை போட்டு ஆட்டி படைச்சிருக்கும். குடும்ப சூழ்நிலை சரி இருந்திருக்காது. அதேமாதிரி வேலை போல் ஒர்க்லோடு அதிகமாக இருந்திருக்கும். மன உளைச்சல், பணப்பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாருன்னா, புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு உங்களுக்கு, சரிங்களா? கவலையப்படாதீங்க. மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்மசனியில் எப்படி குழந்தைன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜென்மசனியில் மேக்ஸிமம் பாருங்கள் 7.5 சனியில் ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தெய்வ அனுகிரகம், ஆன்மீக சிந்தனை தான் அதிகரிக்கும் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா மைண்டு 5ஆம் இடங்கிற எண்ணம், புத்தி, சிந்தனை. அப்போ அந்த 5ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறனால ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனை இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களுக்கு தெய்வ அனுகிரகம், குலதெய்வ அனுகிரகம், இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் என்னன்னு இந்த காலகட்டங்களில் தெரிய வரும், சரிங்களா? குழந்தைகளால் நன்மை நடக்கும். 5ஆம் இடத்துல இருக்கா குரு உச்சமடைகிறாரா, புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். இந்த குழந்தை இருக்குங்களா, குழந்தைய நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, குழந்தைங்கனால அந்த கஷ்டங்களெல்லாம் கம்மியாகும். குழந்தைய நினச்சி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க இந்த டைமில். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே குழந்தைங்கனால பிரச்சனை, குழந்தைங்கனால கஷ்டம் இதெல்லாம் இருக்காது. குழந்தைங்கனால வருத்தப்படுறது, குழந்தைங்க நினச்சி ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் இருக்காதுங்க. அப்போ குழந்தைங்கனால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். குழந்தைங்க நினச்சி அந்த வருத்தப்பட்டு இருக்கிறதுல உங்களை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம். உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சிங்க. அதாவது சோதனை ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த சோதனை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த குரு 9ஆம் இடத்தையும் ராசியும் 7ஆம் இடத்தையும் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல பார்க்குறதுனால அந்த சோதனை சாதனையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் மீன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. மனக்குழப்பத்தில் அதிகமாக இருக்கீங்க. அது பார்த்திங்கன்னா போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்க, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் பாதிப்பில் இருக்கீங்க. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் விலகி இருக்கீங்க. இப்போ கடைசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாதிப்பில் இருக்கீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் மன உளைச்சல், சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்த் பிரச்சனை, மனக்கவலை, பணப்பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே அடுத்த வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 7.5 சனி உங்களுக்கு ஜென்மசனி உங்களை விட்டு விலகிடும். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மசனியால் இதில் இருக்கவங்க போன வருஷத்துலேருந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கடுமையாக தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் இந்த வருஷமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குங்க. 50% பிரச்சனை போயிட்டாலே ஒரு மனுஷனுக்கு எல்லா பிரச்சனையும் போன மாதிரி தான் சமாளிக்க முடியும். இப்போ ஒரு மனுஷனுக்கு 50% இப்போ ஒரு பாதி பிரச்சனை முடிஞ்சுன்னா அப்பாடா 50% பிரச்சனை முடிஞ்சு நம்மளால் சமாளிக்க முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதே தான் 50% பிரச்சனை தீர்க்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம். இது அற்புதமாக இருக்குங்க, நல்லா ரொம்பவே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு, உங்கள் ஜென்ம ராசியை குரு பார்க்குறாருல, ராசியில் சனி இருக்கார், உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்காரு, கஷ்டத்தை கொடுக்குறாரு, மன உளைச்சல் கொடுக்குறாரு, பணப்பிரச்சனை கொடுத்துருப்பாரு, கடன் அதிகமாக இருந்திருக்கும், அதை நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க, ஹெல்த் ஆரோக்கியத்தில் டவுன் ஆகிருப்பீங்க, ஹெல்த் டவுன் ஆகிருக்கும். இது எல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த குரு வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்போ 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. என்ன நடக்கும்? ஹெல்த் ரெடி ஆகும்,
மனக்குழப்பம் இதாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிநாதனே 5ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ நீங்களே நீங்கள் வந்து மைண்ட் ஸ்டடியாக கொண்டு வந்துடுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஒரு இருட்டுக்குள்ளே போயிருக்கீங்க, ஒரு கண்ணை கட்டி உங்களை காட்டில் விட்டாங்க, இருட்டில் போட்டீங்க, ஒரு வெளிச்சம் கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த ரூட்டை பார்த்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு வழி, அந்த ஒரு பாதை தாங்க கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சி. திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் கல்யாணம் நடக்கிற இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். தொழில் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போகுங்க. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஓரளவு கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, பாகிஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. இப்போ தந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, தந்தையோட உதவி கிடைக்கிறது, தந்தைக்கும் உங்களுக்கு இருந்த அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்த இந்த பிரச்சனை அப்படி சால்வ் ஆகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால, ராசி குரு பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா மன தெளிவு வரும், மைண்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க, ஹெல்த் பிரச்சனை கொஞ்சம் ரெடி ஆகும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால கண்டிப்பாக அந்த சனியோட தாக்கம் கண்டிப்பாக அந்த குரு கம்மி பண்ணிடுவார். ஒரு குரு பார்வை சனி மேலே விழுந்தால் அந்த கெட்ட கிரகம் பாவ கிரகம் கெடுதல் பண்ண முடியாமல் கெடுதல் வந்து அப்படி கெடுதல் பண்ண முடியாது, தவிக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். சனினால பெருசாக கெடுதல் நடக்காதாங்க உங்களுக்கு. ஏன்னா சனி கிரகத்து மேலே குரு பார்த்துருச்சுன்னா, கெட்ட கிரகத்து மேலே ஒரு நல்ல கிரகம் பார்த்துருச்சுன்னா அந்த கெட்ட கிரகம் கெட்ட பண்ண முடியாது. அப்போ குரு பார்வை வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஏன்னா உச்சம் பெறக்கூடிய குரு சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர்லாம் வேலையை விட்டுட்டீங்க, வேலையை இழந்துட்டீங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும், உங்களுக்கு வேலை கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் நல்லாவே போகுங்க. ஆனால் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க. சரி, இருக்கிறத வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஜென்மசனியில் சில தவறான பாதைகள்லாம் கொண்டு போகாமல் ஒரு சில பேரில் அறிமுகங்களாக கிடைக்கும். அதனால் அவங்க கூட தொழில் பண்ண, இவங்க கூட பண்ண, இங்கே முதலீடு போட்டேன், அங்கே முதலீடு போட்டேன் அப்படின்னாலாம் போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லவ் பிரச்சனையெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த டைமில் தான், இந்த ஜென்மசனிங்கும் போது லவ் பிரச்சனை அறிமுகங்கள்லாம் வந்து கொஞ்சம் அடுத்த வருஷமெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வர மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக லவ்ங்கிற மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. பிஸ்னஸ் எல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க, நம்பி ஏமாற வேண்டாம். முதலீடு போடுங்க. கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், அந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிங்க. வேலையை இழந்துட்டிங்களா, இப்போ நல்ல வேலை கிடைக்கும். தொழில் போயிட்டுருக்கா, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அளவாக முதலீடு போட்டு அப்படியே ரன் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாக ஜென்மசனியில் வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது, புதிய விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் திருமணம் பண்ணலாம். திருமணம், புத்திர பாக்கியம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்போ வீடு கட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு 7.5 சனியோட, அந்த ஜென்மசனியோட ஒரு கெட்ட விஷயங்களோட உங்களுக்கு நல்ல செலவாக, சுப செலவாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக தான் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த மன அழுத்தம், மன ரீதியான பாதிப்பு, அந்த பணப்பிரச்சனை இதெல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். மைண்டு கண்ட்ரோல் வந்துடும். கவலைப்படாதீங்க. பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை பாதி சதவீதம் 50% உங்களுக்கு கம்மியாகும். அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் வந்து பூரட்டாதி நட்சத்திரமா, உத்திரட்டாதி நட்சத்திரமா, ரேவதி நட்சத்திரமா, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அது பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பக்காவாக இருக்குங்க, அதில் மாற்றமே கிடையாது. சில அதிர்ஷ்டங்களும், சில அதிர்ஷ்ட வாய்ப்பும், சில நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, அந்த கிரகத்தோட தசாபுத்தி கண்ட்ரோல் ஆகி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இப்போ ஜாதகத்தில் கெட்ட தசாபுத்தி வருது, இப்போ குரு பயிற்சி இருக்குன்னா ஒரு 15% 20% தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா ஜாதகத்து மீறி இந்த கோச்சார பலன் வேலை செய்யாது. ஜாதகத்துக்கு கண்ட்ரோலே ஜாதகத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கோச்சார கிரகங்கள், இந்த வான்மண்டலத்தை நகரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேலை செய்யும். சரிங்களா? அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இப்போ உங்கள் வயசு என்ன, எப்படி போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட இம்பேக்ட் தாக்கத்தில் இருக்கீங்க, அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த பொது பலனாக பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக தான் இருக்குது. பிரச்சனை சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரணும்னு உங்களுக்கு அந்த ஐடியா கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். இது குரு வந்து உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால, உங்கள் மேலே குரு பார்வை இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். அதில் மாற்றமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.